இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிங்கம்டா, எங்க ரத்தம். இனிமே எல்லாம் இவன் தான். என் அண்ணனோட வாரிசு இவன் தான். இவன் இருக்கும்போது நீ எதுக்குடா? நானும் அவனை அண்ணனை போய் கூட்டு வரோம், சரியா? நீ என்ன பண்ற தெரியுமா? வீட்டுல பொம்பளைங்க ஏதாவது வேலை சொல்லுவாங்க, அந்த எடுபடி வேலையை பார்த்துக்கிட்டு வாடா. அண்ணே, ஏய், அண்ணன் அண்ணன் ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். வாடா. இந்தாங்க. டேய் கர்ணா, இங்க வா. கர்ணா, வருத்தப்படாத, அவங்களே பார்த்து கூட்டிட்டு வரணும். வாரியா, இந்த எலெக்ஷன்ல சீட்டெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்காத, அடுத்த எலெக்ஷன்ல பார்த்துக்கலாம். தலைவரே, என்ன எப்படி சொல்றீங்க? என்னையா உனக்கெல்லாம் சீட்டு கொடுத்தேன்னு வெய்யே, எதிர்கட்சிக்காரன் சும்மா இருப்பானா? மேடையில ஏறி வண்ட வண்டையா திட்டுவான். அதுக்கெல்லாம் யாரையா பதில் சொல்றது? ஊர்ல இப்ப உனக்கு இருக்கிற மரியாதைக்கு நீ எலெக்ஷன்ல நின்னுன்னு வெய்யே, டெபாசிட் கூட கிடைக்காதியா. புரியுதா? இந்த எலெக்ஷனை மறந்துடு. தலைவரே, கட்சிக்காக நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? இத பாரியா, யார் யாரையோ பிடிச்சுதா உன்னை வெளியெடுக்கவே அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கிற வழிய பாரு. இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்து கட்சி வேலையை மட்டும் பாரு, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வச்சிடுறேன். வந்துட்டானுங்க நல்லா சீட்டை கேட்டு. காலையிலேயே ஒரே தலைவலியா இருக்கு. அண்ணா, என்னாச்சுண்ணா? தலைவர் கூப்பிட்ட சீட்டுலன்னு சொல்லிட்டாரு இந்த தடவை. எல்லாத்துக்கும் காரணம் அவதானே. இன்னையோட அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என் வீட்டுல உக்காந்துக்கிட்டு என் சோத்த தின்னுட்டு நான் வாங்கி கொடுத்த துணிமணியை போட்டுட்டு இந்த வீட்டில இருந்து துரோகம் பண்றவ எவன் எனக்கு தெரியணும். அவன் சொல்ற மாதிரி இதை நீ பண்ணாம இருந்திருந்தாலும் இந்த வீட்டில இருந்து வேறொரு பொம்பளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீதான். கர்ணா, நீ என் மேல வச்சிருக்க விசுவாசத்தை நான் நம்புறேன்டா. என்ன ஜெயில உட்கார வச்சது எவ்வளவு இருந்தாலும் சரி, இன்னும் 2 நாள்ல என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். சரிங்க. இல்லன்னு வை, அதுக்கப்புறம் உங்க அப்பாவை உயிரோட பார்க்கவே முடியாது. அந்த ஆளு உனக்கு உயிரோட வேணும்னு நினைச்சனா இதுக்கு காரணமானவளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து.
கர்ணா, இவளை பார்த்தாலே ஆத்திரமா வருதுடா. முதல்ல இங்க கூட்டு போட. அண்ணா அண்ணா அண்ணா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன ஆனாலும் சரி, இதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் அவங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் நிறைவேற்றி காட்டுறேன். எப்படியோ ஒரு வழியா பல போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. என்ன இது புதுசா வெக்கலாம் படுற? நான் உன்னை லவ் பண்ணும்போது உன்கிட்ட இதை நான் பார்த்ததே இல்லையே. லவ் பண்ணும்போது நீ ஏன் லவ்வர்? இப்ப என் புருஷனாச்சே. அப்போ வழக்கமா பொண்டாட்டிங்க புருஷனுக்கு பண்றத பண்ணு. இது இல்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. அடி பாவி, இப்பதான் புருஷன் பொண்டாட்டின்னு என்னென்னமோ பேசின, அதுக்குள்ள எப்படி சொல்ற? சரி, அந்த பாலையாவது கொடு. இந்தா. ம். இது ஒன்றும் நமக்கு முதல் இரவு இல்ல, மற்றவங்களுக்கு தான் அது. நம்ம தான் ஆல்ரெடி. அந்த முதலிரவை எப்படியாவது நிறுத்தணுமே. என்ன பண்றது? ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ நெஞ்சு வலிக்குதே. என்னாச்சுமா? ஐயோ தேவகி, என்னம்மா? என்னாச்சுமா? நெஞ்சு என்னாச்சு? வலிக்குதே. ஐயோ, என்னாச்சு தெரியலையே. என்ன பண்ணுது? நீங்க பாத்துங்க, நீங்க பாத்துங்க, நான் வந்துறேன். ஐயோ. தேவகி, தேவகி, ஐயோ. என்னாச்சுமா? ஐயோ தேவகி, நெஞ்சு வலிக்குதே. தேவகி, கொஞ்சிருமா, கொஞ்சிரு. நெஞ்சு வலிக்குதுங்க. கார்த்தி, கார்த்தி, கதவு திறப்பா. கார்த்தி, கொஞ்சம் கதவு திறப்பா. கார்த்தி, கார்த்தி, என்னம்மா இந்த நேரத்துல? அம்மா என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதாம்பா. வாப்பா. ஐயோ. கொஞ்சம் வலிக்குதே. பொறுத்துக்கோமா, பொறுத்துக்கோ. ஐயோ. டேய், வலிக்குதே. டேய் கார்த்தி, தேவகி, என்னம்மா என்னாச்சுமா? ஆச்சு? அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலிடா. ஹாஸ்பிடலுக்கு தூக்குங்கப்பா. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். தூக்கு, அம்மா. தூக்கு. ஆ, பாத்து. ஐயோ